அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சூரியன் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்த புதன் தற்போது தனது சொந்த ராசியான கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புதன் பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் அவர் சிம்ம ராசிக்கு சஞ்சரிக்கிறாருங்க. விரையாதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வருவதால் விரயத்திற்கேற்ற லாபம் வந்து சேர்ந்திருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் பணம் இல்லையே என்று கவலைப்பட தேவையில்லைங்க. காரியத்தை நீங்கள் தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை எப்படியாவது உங்களுடைய கரங்களுக்கு நிச்சயம் வந்துவிட இருக்குதுங்க. வீட்டை புதுப்பிக்கும் பணியை தொடங்க இருக்கீங்க. சொத்து விற்பனையில் கிடைத்த லாபத்தை புதிய தொழிலுக்கான முதலீடாக பயன்படுத்த இருக்கீங்க. இதுவரை உங்களிடம் பாசம் காட்டாத பெற்றோர்கள் கூட இப்போது பாசம் காட்டுவாங்க. கொடுக்கல் வாங்கல் ஆதாயம் தரும் விதத்தில் அமையிருக்கு. கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் அமையிருக்கு. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தற்போது தனது சொந்த ராசியான கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது துலாம் ராசினியர்களான உங்களுக்கு விரயங்கள் என்பது அதிகரிக்குங்க. எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயத்தை உங்களால் கட்டுப்படுத்த இயலாது. உறவினர்களுக்கு கொடுத்து உதவும் எண்ணம் மேலோங்குங்க. பயணங்கள் அதிகரிக்கும். அதிக அலைச்சலின் காரணமாக ஆரோக்கிய சீர்கேடு உருவாக இருக்கு. அதனால் மருத்துவ செலவு ஏற்பட இருக்குதுங்க. தொழிலில் மட்டுமின்றி உத்தியோகத்திலும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் என விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறது. இருந்தாலும் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் அவ்வப்பொழுது வருமானம் வந்து கொண்டே இருக்கும். போட்டிக்கு கடை வைத்து விலக இருக்காங்க. புதிய திருப்பங்களும் ஏற்பட இருக்கு. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இழந்த பதவிகள் மீண்டும் பெற இருக்கீங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை இக்காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு வந்து விடுகிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. இதனால் ராசி பலம் கூடுகிறது. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் என்பது உங்களுக்கு நன்றாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. 6ஆம் இடத்தில் அமைந்த சனி நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றலை தருவாருங்க. பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி செவ்வாய் இருப்பது மனைவியின் மூலம் நல்ல ஒரு பாக்கியம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல வேலை திறன் கூடுங்க. ஆத்ம பலம் அதிகரிக்க இருக்கு. அரசாங்க காரியங்கள்
சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துங்க. வணிகர்களும் தொழிலதிபர்களுக்கும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. லாபம் கொடுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 5க்குரிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தாயாருடைய உடல்நிலையிலும் பிள்ளைகளினுடைய மனநிலையிலும் மாற்றம் இருக்குங்க. கணவன் மனைவி அன்பு இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத வாக்குவாதங்களும் நிகழ இருக்கு. இது மாதிரியான நேரங்களில் கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால தொழில் போட்டிகள் வருங்க. மேலதிகாரிகளால் சில சஞ்சலங்கள் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பொறுமை நிதானம் மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு பகவானும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை பலத்தால் குடும்பத்தில் நன்மைகள் நடைபெற இருக்கு. இதுவரை இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சி தரும் வகையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேற இருக்குங்க. பெற்றோருடைய உடல் நலம் சீராக இருக்கு. புதிய உத்தியோக முயற்சி கை கொடுங்க. குரு பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்த இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பயிற்சி தருணங்களில் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்து கவலைகள் தீர இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடி நிலை மாற இருக்கு. வாங்கியதை கொடுக்கவில்லையே கொடுத்தது வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மிதமிஞ்சிய பொருளாதாரம் அமைந்து மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண தடை அகலுங்க. விட்டு போன வரன் மீண்டும் வந்து முடிவாகலாம். சேமிப்பு அதிகரிக்கும். வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் அக்கறை கொடும். குடும்பத்தில் பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய பெயரிலேயே வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.